திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். அங்கன்வாடிகளில் இனி உப்மாவுக்கு பதில் பிரியாணி. ஒரே வீடியோவில் மெனுவை மாற்றிய சிறுவன். சபாஷ். கேரளா. கேரளாவில் அங்கன்வாடி மையங்களில் இனி உப்மாவுக்கு பதிலாக பிரியாணி வழங்கப்படும் என அறிவித்திருக்கின்றார்கள். கேரள பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சரான ஜார்ஜ் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிறுவன் ஹாங் தனக்கு உப்மாவுக்கு பதில் பிரியாணி தந்தால் நன்றாக இருக்கும் என பேசிய வீடியோ வேகமாக பரவிய நிலையில் தற்பொழுது அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழகத்தைப் போலவே கேரளாவிலும் அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். அங்கு அவர்களுக்கு மாநில அரசு மற்றும் மத்திய அரசு நிதி உதவியுடன் சத்துணவு வழங்கப்பட்டு வருகிறது. கேரளாவை பொறுத்தவரை தற்பொழுது அங்கன்வாடி குழந்தைகளுக்கு உப்மா, கிச்சடி, பருப்பு சாதம், சோயா மசாலா உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்கன்வாடியில் பிரியாணி வழங்க வேண்டும் என பேசிய சிறுவனின் வீடியோ அதிகமாக பரப்பப்பட்டது. அதில் தொப்பி அணிந்து பேசிய ஹாங் என்ற குழந்தை தங்கள் அங்கன்வாடியில் தினமும் உப்மா தான் வழங்குகிறார்கள். உப்மாவுக்கு பதிலாக பிரியாணி மற்றும் பொரிச்ச கோழி வேண்டும் என தனது தாயிடம் கேட்டிருந்தார். அவ்வாறு பேசிக்கொண்டே குழந்தை சமாளித்து உணவு ஊட்டியிருந்தார். அந்த தாய் இந்த வீடியோவை ஹாங்காங்கின் தாயார் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தார். தற்பொழுது அந்த வீடியோ வேகமாக பரவிய நிலையில் நெட்சன்கள் பலரும் இதனை ட்ரெண்டாக்கினர். இந்த நிலையில் இந்த வீடியோ கேரள மாநிலம் சுகாதார மற்றும் பெண்கள் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் கவனத்திற்கு சென்றது. இதையடுத்து அந்த வீடியோவுக்கு பதில் அளிக்கும் வகையில் ஃபேஸ்புக் வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்கும் அவர் அங்கன்வாடியில் மெனு திருத்தப்படும் என்று உறுதியளித்திருந்தார். இது தொடர்பாக பேசியவர் ஹாங்குவின் பரிந்துரையை கணக்கில் எடுத்துக்கொண்டு மெனு மதிப்பாய்வு செய்யப்படும். அவர் பிரியாணியும் பொரிச்ச கோழியும் வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். தற்பொழுது அங்கன்வாடியில் முட்டை மற்றும் பால் வழங்கும் திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. மேலும் அங்கன்வாடிகளில் பல்வேறு வகையான உணவுகளை வழங்கப்படுகின்றன. இந்த வகையில் ஹாங்குவின் கோரிக்கையும் பரிசீலிக்கப்படும். அங்கன்வாடி மெனு மாற்றப்படும் என்று கூறியிருந்தார். தொடர்ந்து இதனை கேட்ட கேரள பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜார்ஜின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. இந்நிலையில் 4 மாதங்களுக்கு பிறகு அங்கன்வாடி மையங்களில் உணவு மெனுவை கேரள அரசு மாற்றி அமைத்து கூடுதலாக மற்றும் சுவையான சத்துணவுகளை வழங்க உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் அங்கன்வாடியில் முட்டை பிரியாணி, புலாவ், பருப்பு பாயாசம், சோயா ட்ரை கறி, லட்டு, ஊட்டச்சத்து மிக்க பயிறு உருண்டை ஆகியவற்றை வழங்க திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய மெனு மூலம் இதுவரை இருந்த அடிப்படை உணவு வகைகளில் மாறி ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி தரும் சிறந்த திட்டத்தை தரும் உணவு வழங்கப்படும் என்று அமைச்சர் ஜார்ஜ் கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.